விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெறும் 790 கிராம் எடையுடன் பிறந்த பச்சிளம் ஆண் குழந்தை 79 நாட்களுக்குப் பிறகு ஆரோக்கியமாக வீடு திரும்பியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த அருள்ராஜ் முத்துமாரி தம்பதிக்கு கடந்த நவம்பர் மாதம் 26 வாரத்திலேயே இந்த குறைப்பிரசவம் நிகழ்ந்தது. உயிர் பிழைப்பதே சவாலாக இருந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் ஜெய்சிங் வழிகாட்டுதலில் குழந்தைகள் நல மருத்துவக் குழுவினர் அக்குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர். தொடர் கண்காணிப்பின் பலனாக குழந்தையின் எடை தற்போது 1 கிலோ 420 கிராமாக உயர்ந்துள்ளது. தாயுடன் நலமாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட குழந்தையை மருத்துவக் குழுவினர் வாழ்த்தி அனுப்பி வைத்தனர். இதேபோல் கடந்த ஆண்டில் மட்டும் 1 கிலோவிற்கும் குறைவான எடையில் பிறந்த 40 குழந்தைகளில் 20 குழந்தைகளை மருத்துவர்கள் போராடி மீட்டுள்ளனர். மேலும் 1.5 கிலோ எடையில் பிறந்த 150 குழந்தைகளில் 135 குழந்தைகள் முழு ஆரோக்கியத்துடன் வீட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளது. இதுபோன்று கடந்த ஆண்டு குறைப்பிரசவத்தில் மிகவும் எடை குறைந்த 20 குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டு முழு ஆரோக்கியத்துடன் வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர். குழந்தைகள் தற்பொழுது தொடர் கண்காணிப்பில் உள்ளனர். மேலும் நீங்கள் எடை குறைந்த குழந்தைகள் என எடுத்துக்கொண்டால் 1000 கிராமுக்கு பிறந்த எடைக்கு குறைந்த குழந்தைகள் மொத்தம் போன வருடம் 40 குழந்தைகள் பிறந்தன. அதில் 20 குழந்தைகள் காப்பாற்றப்பட்டன, கிட்டத்தட்ட 50%. மேலும் இந்த நமது மருத்துவமனையில் போன வருடம் 1.5 கிலோவில் 150 குழந்தைகள் பிறந்து 135 குழந்தைகள் நலமாக வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர். நமது மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் நலப்பிரிவில் மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பிரிவில் தாய்ப்பால் வங்கியும் உள்ளது. அதில் சராசரியாக மாதம் 20 25 லிட்டர் தாய்ப்பால் பெறப்பட்டு அது இந்த மாதிரி எடை குறைந்த மற்றும் குறைமாத குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அதையும் நான் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. எடை குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு மாவட்ட அளவிலான கண்காணிப்பு கூட்டத்தில் என்ன காரணம் என கூறினார்கள் என்றால், தாய்மார்கள் டீனேஜ் பிரெக்னன்சி என சொல்லுவோம், வயது குறைந்த தாய்மார்கள், வயது அதிகம் உள்ள தாய்மார்கள் மற்றும் இரத்த சோகை, இரத்த கொதிப்பு, பிரசவ காலத்தில் இரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை வியாதி, இந்த 3 தான் பெரும் காரணிகளாக கருதப்படுகின்றன. இதை தடுப்பதில் நாட்டு தற்போது முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறது. அதனால் இந்த குறைமாத பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகள் எண்ணிக்கை குறையும் என எதிர்பார்க்கிறேன்.